இன்றைய நாளின் தலைப்பு பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா என்பதை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். நாம் அனைவரும் புதிய ஏற்பாட்டு மக்களாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாடும் நமக்கு தேவை, புதிய ஏற்பாடும் நமக்கு தேவை. பட் பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டுக்கு தான் நம்ம அதிகமான அழுத்தம் நம்ம கொடுக்க வேண்டும். ஒரு சிலதான் பார்த்தீங்கன்னா பைபிள் படிச்சாங்கன்னா ஜஸ்ட் நீதிமொழிகள் இல்லாட்டி சங்கீதம் இதைத்தான் படிப்பாங்க, திருப்பாடல்கள், மற்ற எதுவும் படிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் தான் நம்ம இயேசுடைய சுவாபங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாடு திருப்பாடலில் படிக்கும்போது தாவீதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் சொல்லியிருப்பார், ஆண்டவரே என்னுடைய எதிரியுடைய பல்ல உடங்கி ஆண்டவரே, அவனுடைய மூக்க நெருங்கி ஆண்டவரே, என் எதிரிக்கு இது நடக்கணும் அது நடக்கணும்னு சொல்லி பள்ளிக்கு பள்ளி வாங்குற மாதிரி நிறைய வசனங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கும் திருப்பாடல்களை சொல்லும்போது. ஆனால் புதிய ஏற்பாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், சகித்து வாழணும், அன்பு காட்டணும், இதுக்கு தான் அதிகமான அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப பழைய ஏற்பாடு என்பது நிழல், புதிய ஏற்பாடு என்பது நிஜம் என்று சொல்வார்கள். அப்ப புதிய ஏற்பாடுக்கு தான் நம்ம அதிகமான அழுத்தம் கொடுத்து அதை நம்ம அதிகமா என்ன பண்ணணும், தியானிக்கணும், அதை நம்ம என்ன பண்ணணும், வாழ்வாக்க வேண்டும். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? நாம் எப்படி பழைய ஏற்பாட்டின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்ல புதிய ஏற்பாட்டின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நம்மை நாமே சோதித்து அறிய ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக பார்க்கும்போது முதல் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி பயணம் மேற்கொண்டார்கள். அந்த கானானை அடையணும், அதுதான் அவங்களுடைய டார்கெட், அதுதான் அவங்களுடைய இலக்கு. அதை நோக்கி தான் அவங்களுடைய பயணம் எல்லாம் இருந்தது. ஆக்சுவலா ஜஸ்ட் 11 daysல அங்க போயிடலாமா, 11 நாள்ல அந்த இடத்துக்கு போயிடலாமா எகிப்திலிருந்து கானான் போறதுக்கு. ஆனா பாருங்க, அந்த மக்கள் வணங்கா கழுத்துள்ள மக்களாக இருந்ததுனால, ஆண்டுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியாததுனால, ஆண்டரை சோதிச்சு பார்த்ததுனால, ஆண்டருக்கு சினம் ஊட்டியதுனால பாருங்க 40 வருஷம் ஆச்சு. ஆக்சுவலா ஜஸ்ட் 11 days, 11 நாள்ல போய் சேர வேண்டியது. அதுதான் ஆண்டுடைய பிளான். 11 daysல கொண்டு போய் சேர்க்கலாம்னா ஆண்டு பிளான் பண்ணி கூட்டு போறாரு. ஆனா இடையில மக்களுடைய முணுமுணுப்பு, மக்களுடைய குறை கூறுதல், இதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா வந்து சுத்தி அடிக்கிறாரு. நீ வனாந்தரத்துக்கு அங்கிட்டு போ இங்கிட்டு போன்னு சொல்லி கடைசியில 40 வருஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், 11 நாட்கள் எங்க இருக்குது, 40 வருஷம் எங்க இருக்குது பாருங்களேன். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நாமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டுக்கு நம்ம கோஆபரேட் பண்றோமோ, அவருக்கு ஒத்துழைக்கிறோமோ, அவ்வளவுக்கு சீக்கிரமா நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் நம்முடைய இதயத்தை கடினப்படுத்தி கொண்டு அவருடைய வார்த்தையை கேட்டும் நாம் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் தள்ளி கொண்டு போய்கொண்டே இருக்கும். எப்படி அவங்களுக்கு 40 வருஷம் ஆச்சு, அது மாதிரி நாட்களை தள்ளி கொண்டு போய்கொண்டே இருக்கும். இம்மீடியட்டா ஆன்சர் கிடைக்கிறதுக்கும் டிலேவா ஆன்சர் கிடைக்கிற கையும் நம்ம கையில தான் இருக்குது. ஆக்சுவலா அதனால்தான் வசனம் சொல்கிறது, இன்று நீங்கள் கடவுளின் குரலை கேட்பீர்கள் என்றால் உங்கள் மூதாதையரை போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் என்று வசனம் கூறுகிறது. அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 3:15. எபிரேயர் 3:15. என்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால் கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்முடைய இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு சூரிய வெயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது கீழே வந்து களிமண்ணையும் மெழுகையும் வைக்கிறாங்க. அந்த ஒரே சூரிய ஒளி தான் ரெண்டு மேலையும் படும்போது நம்ம களிமண் ஆகுது, அப்படியே அந்த சூரிய ஒளி பட்டு பட்டு அப்படியே இறுகி போயிடுது. ஆனா அதே சமயம் மெழுகு என்ன பண்ணுது, உருகி போயிடுது. ஆக்சுவலா நாம் மெழுகை போல இருக்கணும். அப்படி நம்ம என்ன பண்ணணும், இறைவார்த்தையை கேட்கும் போது நாம் இதயத்தை கடினப்படுத்தாமல் உடனே என்ன பண்ணணும், விட்டு கொடுக்கணும். ஆண்டுடைய வார்த்தை நமக்குள்ளாக சென்று கிரியை செய்ய நம்ம என்ன பண்ணணும், அலோ பண்ணணும், அனுமதிக்கணும். அப்பதான் மாற்றங்கள் ஏற்படும். அந்த களிமண்ணை போல மனதை இறுக்கி கொண்டிருந்தோம் என்றால் அவனுடைய வார்த்தை என்னதான் இறை வார்த்தை கேட்டாலும் நமக்குள்ள அது கிரியை செய்ய முடியாது. அந்த இஸ்ரேல் மக்கள் வணங்கா கொழுத்துள்ள மக்களா இருந்ததுனாலதான் பாருங்க 11 நாள்ல போக வேண்டியது 40 வருஷம் ஆண்டு என்ன பண்ண இழுத்தடிச்சார். ஆக்சுவலா வந்து அப்ப அவங்களுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா கானானை அடைவது. ஆனால் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பரலோக கானானை நாம் அடையணும். அதுதான் புதிய ஏற்பாடு.
அதுதான் எதிர்நோக்கின் திருப்பயணிகள். யூப்ளியான்ல கொண்டாடுறோம் பாத்தீங்களா, எதிர்நோக்கின் திருப்பயணிகள். எதை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம்? இன்னும் உலகத்துக்குரிய காரியங்களையே எதிர்நோக்கி இருக்கிறோமா? எனக்கு இன்னும் பென்ஷன் கிடைக்கல, எனக்கு இன்னும் வரன் கிடைக்கல, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு சொல்லி உலகத்துக்குரிய காரியங்களையே நாம் எதிர்நோக்கி இருக்கிறோமா? எதிர்நோக்கின் திருப்பயணிகள் விண்ணகத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கணும். அங்கிருந்து மணவாளன் வருவார், அவருக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஆவலாக என்ன பண்ணணும்? காத்துக்கிட்டு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? நம்ம ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கணும். எப்ப ஆண்டவர் வந்தாலும், நம்முடைய இறப்புக்கு முன்பாக ஆண்டுடைய வருகை இருந்தாலும் சரி, இல்ல அவருடைய வருகை முன்னாடி இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஆண்டரை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அப்ப பரலோகத்தை நோக்கிய பயணம், அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிங்கிறது. ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம்? நாம் பரிசுத்தமாய் வாழ 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 பரலோகத்தை நெருங்கி கொண்டே இருக்கிறோம் என்று அர்த்தம். பாவம் செய்ய செய்ய பரலோகத்தை விட்டு விலகி வந்து கொண்டு இருக்கிறோம் என்று அர்த்தம். இதுதான் அந்த மறைநூல் அறிஞர்கிட்ட ஆண்டவர் சொல்லுவார், நீ இறை ஆட்சியில் நின்று வெகு தொலைவில் இல்லை, நீ ரொம்ப பக்கத்துல வந்துட்டப்பான்னு சொல்லுவார். எந்த எந்த கான்டெக்ட்ல சொல்லுவார்னு பாத்தீங்கன்னா, எரிபலி செலுத்துவதை விட, பிற பலிகள் செலுத்துவதை விட ஆண்டவரை அன்பு செய்வதும் அவரது சாயல் படைக்கப்பட்டுள்ள மற்றவர்களை அன்பு செய்வதும் இதுதான் தலையாய பலி என்று சொன்ன உடனே சொல்வார், நீ இறையாட்சி, அவர் வந்து ரொம்ப விவேகமா பதில் சொன்னதை பார்த்து சொல்வார், நீ இறையாட்சியிலிருந்து வெகு தொலைவில் இல்லை என்று சொல்வார். அப்ப நம்ம அனுதினமும் பரிசுத்தமாய் வாழ வாழ என்ன பண்றோம்? பரலோகத்தை நெருங்கி சென்று கொண்டே இருக்கிறோம். நம்ம எல்லாமே ரன்னிங் ரேஸ்ல ஓடிட்டு இருக்கோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம், நமக்கு குறிக்கப்பட்டுள்ள பந்தயத்தில் நாம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து, நாம் மன உறுதியோடு ஓடுவோமாக. பிடி உஷா அப்படிங்கிறவங்க வீராங்கனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க அந்த ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ்ல பங்கேற்கும் போது, ஒலிம்பிக் கேம்ஸ் சம் அதர் கேம்ஸ்ல பங்கேற்கும் போது, தடகள வீராங்கனை ரன்னிங்ல பயங்கரமா ஃபாஸ்டா வந்தாங்க. வந்து ஃபர்ஸ்டா வந்துட்டாங்க. ஆக்சுவலா அந்த ரிப்பனை கிராஸ் பண்ணி முதல்ல வந்துட்டாங்க. வந்துட்டு திரும்பி பார்த்தோன்னே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அழுகுறாங்கன்னு பார்த்தா, அங்க வந்து அம்பையர் சொல்றாரு ஃபவுல்னு சொல்றாரு. ஃபவுல், அதனால இது வந்து ஃபர்ஸ்டா வந்தாலும் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ஏன் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ரன்னிங் ரேஸ்ல ஓடிட்டு வரும்போது அவங்களுடைய கால் என்ன பண்ணுச்சு, அடுத்த ட்ராக்ல லைட்டா பட்டுருச்சு. ஓடிட்டு இருக்கும் போது அவங்க ஓடும்போது என்ன பண்ணணும்? அந்த ஒழுங்கின்படி ஓடணும். அந்த அவங்களுக்கு குறிக்கப்பட்டுள்ள அந்த ட்ராக்ல ஓடணும். அதை விட்டுட்டு அவங்க கால் பக்கத்துல எங்கேயோ பக்கத்து ட்ராக் போனதுன்னா ஃபவுல்னு சொல்லிடுவாங்க. அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப முயற்சி எடுத்து ஃபர்ஸ்டா வந்தாலும் கூட பாருங்க, அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த கால் பக்கத்து ட்ராக் போனதுனால இது ஃபவுல், அவங்க ஃபர்ஸ்டா வந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படிதான் இந்த பரலோகத்தை நோக்கிய பயணம் அப்படிங்கிறது. இந்த நம்ம கொடுக்கப்பட்டுள்ள அந்த பந்தயத்துல நம்ம கவனமா நம்ம ஓடணும். கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும்? நிலைச்சு நம்ம என்ன பண்ணணும்? நிக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். இதைத்தான் பவுலியர் சொல்வார், நான் நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், என் வாழ்க்கை ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்று என்ன பண்ணுவார்? 2 தீமோத்தி 4:7 நம்ம வந்து சொல்கிறோம். அப்ப எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்றால் நாம் பரலோகத்தை எதிர்நோக்கி இருக்கணும். அதை நோக்கி நம்ம என்ன பண்ணணும்? திருப்பயணமாக நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். அதுதான் முக்கியம். பாத யாத்திரையாக உலக பிரதமா போவாங்க. அதை விட எது முக்கியம் பார்த்தீங்கன்னா வந்து, விண்ணகத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும். அதுதான் முக்கியம். ஆக்சுவலா வந்து இவ்வுலக வாழ்வுக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை உண்டு என்பதை விசுவாசிக்கணும். நிறைய கிறிஸ்தவங்களே பார்த்தீங்கன்னா மறு உலக வாழ்க்கையை பத்தி சிந்தனையே கிடையாது. உலகத்துக்குரிய காரியங்களே சிந்திச்சுட்டு இருக்காங்க. ஆனா கொலேசியர் 3:1 கூறுகிறது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்கள் ஆனால் மேலுலக சார்ந்தவற்றையே நாடுங்கள், கீழுலக சார்ந்தவை பற்றி அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முதல் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டின் மக்களாகிய நாம் அந்த பரலோக கானானை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டும். அந்த சிந்தனை, பரலோக சிந்தனை, தெய்வீக சிந்தனைகளாக நம்ம இருக்கணும். ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுவோம்? மணவாளனை பார்ப்போம், அவரோடு இருப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோட நம்ம என்ன பண்ணணும்? எதிர்நோக்கோடு நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாள் நம்ம பயணிக்க வேண்டும். இன்னும் நம்ம உலகத்துக்குரிய காரியங்களுக்கு பின்னாடியே ஓடிக்கொண்டிருக்க கூடாது. இரண்டாவது வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பழைய ஏற்பாடு மக்கள் அந்த கானானை அடைவதற்கு முன்பாக நிறைய எதிரிகளை என்ன பண்ணாங்க? மேற்கொண்டாங்க. அம்மோனியர், அமலேக்கியர், பெலிஸ்தியர் அப்படின்னு சொல்லி, இம்மோனியர் சொல்லி எக்கச்சக்கமான எதிரிகள் நிறைய இருந்தாங்க. ஒவ்வொரு எதிரியா அவங்க என்ன பண்ணாங்க? ஜெயிச்சு என்ன பண்ணாங்க? கடைசியில் எங்க போனாங்க? கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்தாங்க.
புதிய ஏற்பாடு மக்களாகிய நமக்கு எந்த மனிதரும் எதிரி கிடையவே கிடையாது. நமக்கு 3 எதிரிகள். 1 சாத்தான், 2 உலகம், 3வது மாமிசம், நம்முடைய ஊனியல்பு. இது 3 தான் எதிரிகள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12 நாம் படிக்கிறோம், நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாறாக வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு அந்தகார கிரியைகளோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது. அப்ப இன்னும் நம்ம பழைய ஏற்பாட்டின்படி மனிதர்கள்ட்ட போய் போராடிட்டு இருக்க கூடாது. அவங்க கூட சண்டை, இவங்க கூட சண்டைன்னு சொல்லி யார்ட்டையும் நம்ம சண்டை செஞ்சிருக்க நம்ம போகவே கூடாது. நம்ம சண்டை போடுறதெல்லாம் யாரோட சண்டை பண்ணணும்? யுத்தம் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த அந்தகார கிரியைகளோட தான் நமக்கு போராட்டம் ஆக்சுவலா. அதனாலதான் புதிய ஏற்பாட்டின் மக்கள் யார்ட்டையும் சண்டைக்கு போகவே கூடாது. கலாத்தியர் 5:19 பாத்தீங்கன்னா, அந்த ஊனில் மீன் செயல்களை சண்டை சச்சரவு, அந்த 15 பாவங்கள் ஒரு பாவம் சண்டை சச்சரவு, அது இருந்தாலே நிலை வாழ்வை உரிமை பேராக பெற்றுக்கொள்ள முடியாது. பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட காம்பவுண்ட்ஸ் ஒரு சண்டை, மாமியார் மருமகள் சண்டை, சாக்கடையே என் வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்தீங்க, ஏன் வரப்பு பிரச்சனைன்னு சொல்லி இந்த மாதிரி உலகப்பிரமான காரியங்களுக்காக சண்டை போட்டு நம்ம சமாதானத்தை இழந்து போய்விடக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல ஒரு வரப்பு சண்டை, பக்கத்து 2 தோட்டத்துக்காரங்க, இது வரப்பு ஏன் வரப்பு ஓ வரப்புன்னு சொல்லி சண்டை போட்டு கடைசியில் அது ரொம்ப ஆக்ரோஷமா போய் அந்த வச்சு கொன்னே போட்டாரா. ஒரு விவசாயி இன்னொரு விவசாயி கொண்டு போட்டார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த ஒரு அடி நிலத்துக்கு என்ன பண்றாங்க, இப்படி சண்டை போட்டு அந்த ஆன்மா இறந்தே போயிட்டாங்க. எவ்வளவு நாள் உயிர் வாழ வேண்டியது, இதுக்காக தேவையில்லாத இந்த நில பிரச்சனைக்காக அவரை உயிரோட கொன்னுட்டு கடைசியில் இவரும் போய் ஜெயில போயிட்டு கடைசியில பாருங்க யாரும் அதை அனுபவிக்க முடியல. இவரும் அனுபவிக்க முடியல, செத்தவரும் அனுபவிக்க முடியல. பாருங்க, இதான் உலக நாட்டம் அப்படிங்கிறது, உலகத்தை ஆதாயமாக்குறது அப்படிங்கிறது. பழைய ஏற்பாடு மக்கள் தான் என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, எனக்கு இந்த நிலம் வேணும், இது வேணும், அது வேணும்னு சொல்லி. ஆனா புதிய ஏற்பாடு மக்கள் ஆகிய நம்ம யார் எந்த மனிதர்கிட்ட நம்ம சண்டைக்கு நம்ம போகவே கூடாது. அதை ஆண்டவர் விரும்பவே மாட்டார். அதனால தான் வசனம் சொல்கிறது, கிறிஸ்தவங்க கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி வழக்கு தொடுக்கக்கூடாது, அங்க போகக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்குள்ளேயே பேசி நம்ம என்ன பண்ணோம், தீர்த்து கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை நாம் படிப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்களை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிப்போம். சகோதர சகோதரிகளுள் ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடரலாமா? அதுவும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் முன்னிலையிலா? நீங்கள் ஒருவர் மீது மற்றவர் வழக்கு தொடருவதே உங்களுக்கு ஒரு தோல்வியாகும். உங்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்கை நீங்கள் பொறுத்து கொள்ள கூடாதா? உங்கள் உடைமைகளை வஞ்சித்து பறிக்கும் போது அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்துவிடக் கூடாதா? ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஆமென், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, வசனம் தெளிவாக சொல்கிறது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்கள் ஒருவர் மற்றவர் மீது வழக்கு தொடருவதே, கோர்ட்ல போய் கேஸ் போடுறதே அது தோல்வியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இழைக்கப்பட்டுள்ள தீங்கை நீங்கள் பொறுத்து கொள்ளக்கூடாதா என்று வசனம் சொல்கிறது. இப்ப புதிய ஏற்பாட்டின்படி நம்ம யார்ட்டையும் சண்டை சச்சரவுக்கு நம்ம போகவே கூடாது. ஆண்டவர் நியாயமா நீதியா எனக்கு என்ன கிடைக்கணுமோ அதை நீங்க தாங்க ஆண்டவரே, நீங்க உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நம்ம ஜெபத்துல தான் நம்ம என்ன பண்ணணும், முழங்கால் தான் நம்ம முழங்கால் யுத்தம் பண்றவர்களாக நம்ம இருக்கணும். உலக பிராரமா நம்ம போராடக்கூடாது. நம்ம போராடக்கூடியது எப்படி போராடணும், முழங்கால்ல நின்று நம்ம போராடணும். அதுதான் மூளை செய்யாததை முழங்கால் செய்யும் என்று சொல்வார்கள். இந்த உலகத்தார் எப்படி போராடுறாங்களோ அப்படி நம்ம போராடக்கூடாது. இந்த போராட்டத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கருவி எப்படிப்பட்டதாருன்னா, ஆண்டவருடைய வல்லமையினால் அரண்களை தகர்த்தெறியக்கூடியவை என்று சொல்லப்பட்டிருக்கு. கத்தியை வச்சோ துப்பாக்கியை வச்சோ போராடக்கூடாது. நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் அதுதான் ஆண்டு கடவுள் கொடுத்திருக்காரு, கடவுள் அருளும் படைக்கலன்கள். அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா சொல்லப்பட்டிருக்கும். நம்பிக்கையை கேடயமா எடுத்துக்குங்க, மீட்பை தலைச்சீராக எடுத்துக்கொள்ளுங்க, உண்மையை இடைக்கட்சியா வச்சுக்குங்க, இறை வார்த்தையை போர்வாளாக எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் நமக்கு ஆயுதமா ஆண்டு என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்காரு. இதை வச்சுதான் நம்ம போராட வேண்டுமே தவிர உலகத்தாரை போல நம்மளும் பதிலுக்கு பதில், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அந்த மாதிரி நம்ம போராடக்கூடாது. நம்முடைய போராட்டம் உலகை சார்ந்தது அல்ல. உலகத்தார் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் நம்ம பயன்படுத்தக்கூடாது. அன்னை தெரசா ஒரு தடவை ஆப்பிரிக்க தேசத்துக்கு
அவங்களுடைய கான்வென்ட்லாம் போய் பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க. 2 நாட்டுக்கு இடையில பார்டரில் கிராஸ் பண்ணி போகும்போது அந்த செக்யூரிட்டி போலீஸ் வந்து செக் பண்ணுறாங்க. காரில் இருக்க அன்னை தெரசா வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஏதாவது ஆயுதம் கொண்டு போகிறீங்களா, வெப்பன்ஸ் ஏதாவது இங்கேருந்து அந்த கிராஸ் பண்ணி போகும்போது கொண்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அன்னை தெரசா எஸ் ஐ கேரி வெப்பன்ஸ்னு சொல்கிறாங்க. நான் ஆமாம் என்கிட்ட ஆயுதம் இருக்குன்னு சொன்னோடனே உடனே அந்த போலீஸ் ரொம்ப திடுக்கிட்டாரு. என்ன அன்னை தெரசாட்ட வெப்பன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஆச்சரியப்பட்டு என்ன காமிங்கன்னு கேட்டப்ப சொன்னாங்க, ஒரு கையில் பைபிள் இன்னொரு கையில் ரோசரி, இது ரெண்டையும் காமிச்சு இதுதான் என்னுடைய ஆயுதம் என்று சொன்னாங்க. ப்ரேயர் அண்ட் பைபிள், இதுதான் என்னுடைய ஆயுதம். இந்த ஆயுதத்தை வச்சு தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் இந்த உலகத்தில் வரக்கூடிய போராட்டங்களை எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்களேன், அதுதான் ஆணுடைய பிள்ளைகளாக நாம் எடுக்க வேண்டிய ஆயுதம். முழங்கால் யுத்தம், இறை வார்த்தை என்ற போர்வாள், இதை வச்சுதான் நம்ம ஜெயிக்கணும். பழைய ஏற்பாட்டுல கத்தியை வச்சு ஈட்டியை வச்சு என்ன பண்ணாங்க, மனிதருக்கு எதாவது சண்டை போட்டாங்க. புதிய ஏற்பாடு அப்படி கிடையவே கிடையாது. இது இரண்டாவது வித்தியாசம். மூன்றாவது நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டுடைய எலியாவுடைய வாழ்க்கையை பாருங்க. ஒரு தடவை அவர் கார்மேல் மலையில் இருக்கும்போது அந்த அரசர் வந்து ஆட்களை அனுப்பிச்சு அவரை பிடிச்சிட்டு வர சொல்லி அனுப்பிச்சு விடுவார். அப்ப அவர் சொல்லுவார், நான் உண்மையிலேயே ஆண்டருடைய அடியான் என்றால் வானத்திலிருந்து நெருப்பு வந்து இவங்களை சொட்டு பொசுக்கட்டுன்னு சொல்லி சொல்லுவார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்ன மாயத்துல பாத்தீங்கன்னா அங்கிருந்து நெருப்பு வந்து என்ன பண்ணும், அவ்வளவு பேரையும் அப்படியே அழிச்சு போட்டுரும். ஃபர்ஸ்ட் 100 பேர் போவாங்க, அதுக்கடுத்து 50 நாள் சொல்லி ஒவ்வொருத்தவங்களா போவாங்க. ஒவ்வொரு முறையும் போகும்போது இவர் சொல்லி சொல்லி என்ன பண்ணுவார், நான் ஆண்டவரின் அடியான் என்றால் வானத்திலிருந்து நெருப்பு வரட்டும், வந்து இவங்களை அழிக்கட்டும் சொல்லி சொல்லுவார். அப்படியே என்னங்க பார்த்தீங்கன்னா வந்து அழிஞ்சு போயிடுவாங்க. அதுதான் பழைய ஏற்பாடு. ஆனா அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் புதிய ஏற்பாட்டுல வரும். ஒரு தடவை ஏசப்பா தன்னுடைய சீடர்களோட என்ன பண்ணுவார், எருசலேமை நோக்கி போயிட்டு இருப்பார். அப்ப சமாரியா வழியே போகக்கூடிய சுச்சுவேஷன். இந்த சமாரியா மக்கள் என்ன பண்ணுவாங்க, இவர் ஏசப்பா எருசலேம் போறான்னு தெரிஞ்ச உடனே வழிவிட மாட்டாங்க. நாங்க வழிவிட மாட்டோம்னு சொல்லி என்ன பண்றாங்க, எதிர்ப்பாங்க. உடனே யோவான் யாக்கோபு சொல்லுவாங்க, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, வானத்திலிருந்து என்ன பண்ண நெருப்பை இறக்கி இவங்க எல்லாத்தையும் அழிச்சிடலாம், உங்களுக்கே வழி விட மாட்டாங்களா, என்ன இவங்க பெரிய ஆளா, நீங்க எப்படிப்பட்டவர், வானத்தை பூமி படைச்ச தெய்வம், உங்களுக்கே இடம் இல்லையா, உங்களே விட மாட்டாங்களா, சொல்லுங்க ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்ன பண்ணலாம், நெருப்பை இறக்கி அழிச்சிடலாம் ஒருத்தனும் இல்லாமன்னு சொல்லி வீரவசனம் பேசுவாங்க. அப்பதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவர்களை நோக்கி கடிந்து கொள்வார். நோ அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வாங்க நம்ம வேற வழியில போயிட என்ன பண்ணாரு, வேற வழியில போயிடுவார். பாத்தீங்களா, இதுதான் பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் உள்ள வித்தியாசம். பழைய ஏற்பாட்டுல அவர் தீர்க்கதரிசி எலியா ஆணுடைய அடியார் என்ன பண்றாரு, வானத்துல நெருப்பு இறக்கி தன்னை பிடிக்க வந்தவங்க எல்லாம் அழிக்கிறாரு. ஆனா இங்கே அப்படி கிடையாது. வழி விடலையா, பரவாயில்ல, நம்ம வேற வழி சூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், பார்த்துட்டு போயிடலாம், ஏன் அவங்கள்ட்ட போய் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு. பாத்தீங்களா, இதுதான் இயேசுனுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது. ஆக்சுவலா வந்து அவர் போய் அங்க முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு சண்டை போட்டுட்டு எதுவுமே செய்யல. ஆக்சுவலா வந்து அவர் செஞ்சதெல்லாம் சரி, ஓகே, விட மாட்டாங்களா, நம்ம வேற வழியில போய்க்கலாம். இதுதான் புதிய ஏற்பாட்டின்படி நம்ம வாழணும். அதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு உதாரணம் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எலிசாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். எலிசா அவர் ஒரு தீர்க்கதரிசி, இறைவாக்கினர். அவர் வழியா ஒரு தடவை காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, எலிசா வந்து வழுக்கத்தலையா போன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கேலி கிண்டல் பண்ணுவாங்க. இதை பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணுவார், சபிப்பார். அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், சபிப்பார். உடனே அங்கிருந்து கரடி வந்து என்ன பண்ணும், அந்த சிறுவர்களை பூரம் கடிச்சு கொண்டு போட்டுரும். பாருங்க எப்படி இது பழைய ஏற்பாட்டுல பாருங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. ஆக்சுவலா வந்து சபிச்சிருக்காங்க ஆக்சுவலா வந்து. ஆனா அதே சமயம் புதிய ஏற்பாட்டுல பாருங்க இயேசு எப்படி டீல் பண்றாரு பாருங்களேன். இயேசுப்பாவை பத்தி பெருந்தினிக்காரன்னு சொல்றாங்க, குடிகாரன்னு சொல்றாங்க, பாவிகளின் நண்பன், எத்தன்னு சொல்றாங்க, மதிமயங்கி இருக்கிறாரு, பேய்களின் தலைவன், என்னென்னமோ சொல்றாங்க, இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்றாங்க. ஆனா ஒரு வார்த்தை ஏசப்பா அவங்களை எதிர்த்து பேசவோ சபிக்கவோ செய்யவே கிடையாது. பொறுமை என்ன பண்ணார், எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, தாங்கி கொண்டார். அவர் சொன்னதெல்லாம், என்னை பற்றி மானிட மகனுக்கு எதிராக நீங்க என்ன பேசினாலும் மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக நீங்கள் ஏதாவது பேசினீர்கள் என்றால் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படவே படாது. மன்னிக்கப்படாத பாவம் என்றால் தூய ஆவியானவருக்கு எதிராக செய்யக்கூடிய பாவம். தூய ஆவியானவரை பழித்துரைப்பது அது மன்னிக்கப்படாத ஒரு பாவம் என்று ஆண்டவர் என்ன பண்ணார், பரிசுத்த ஆவியானவர் உயர்த்தி பேசுகிறார். அங்க எலிசா எப்படி ஹேண்டில் பண்றார், தன்னை யாராவது வழுக்கத்தலையான்னு சொல்லும்போது அதான் சுயம் அப்படிங்கிறது. நமக்குள்ள சுயம் இருக்கும்போது யாராவது நம்மளை திட்டா
நம்முடைய ஈகோவை டச் பண்ணிட்டா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நீ 4 வார்த்தையை பேசுறியா, நான் 8 வார்த்தை பேசுறேன் அப்படி என்ன பண்ணுவோம், ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அந்த சுயம் நமக்குள்ளாக எப்ப மடியுதோ, மற்றவர்களுடைய ஏச்சு பேச்சுக்களோ, மற்றவர்களுடைய காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளோ எதுவும் நம்மளை பாதிக்காது. அதான் பவுலியர் சொல்லுவார், போற்றுவாரின் போற்றுதலும் தூற்றுவாரின் தூற்றுதலும் எதுவும் என்னை ஒன்றும் செய்யாது என்று சொல்வார். மற்றவங்க என்னை புகழும் போது நான் ரொம்ப பெருமை அடையவும் மாட்டேன். அதே மாதிரி மற்றவங்க என்னை தாழ்வா பேசும்போது, குறை சொல்லும் போது, புறக்கணிக்கும் போது, மனதை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசும்போது நான் மூலையில ஒடுங்கி போய் இருக்கவும் மாட்டேன். போற்றுவாரின் போற்றுதலும் தூற்றுவாரின் தூற்றுதலும் எதுவும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட மனநிலை நமக்குள்ளாக இருக்கணும். மற்றவங்க நம்மளை புகழும் போது நம்ம ரொம்ப பெருசாகவும் நினைச்சிடக்கூடாது. மற்றவங்க நம்மளை திட்டும் போது உடனே நம்ம டவுன் ஆகி அப்படியே நம்ம சோர்வுக்கு உள்ளாகவும் கூடாது. நமக்குள்ள சுயம் மடிய வேண்டும். சுயம் என்ற மண் பாண்டம் உடைத்து விடு, பயமின்றி திருவசனம் அறிக்கையிடு. அப்ப இந்த சுயம் என்ற மண் பாண்டம் நமக்குள்ள நம்ம உடைக்கப்பட வேண்டும். நான் எனது என்ற எண்ணங்கள் உடைக்கப்படணும். ஒருத்தர் ஒரு குருவான்ட்டு கேட்டாங்க, அந்த சுயத்துக்கு மறைத்தல் அப்படின்னா என்னங்க, என்ன அர்த்தம் அப்படிங்கிறப்ப சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னார், நீ நேர கல்லறைக்கு போ, அங்க நிறைய பேரை புதைச்சி வச்சிருப்பாங்க. அங்குள்ள ஒருத்தவங்கள்ட்ட போய் என்ன பண்ண, நீ அவங்கள பயங்கரமா திட்டு பேசு, என்ன ரியாக்ஷன் கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா கல்லறையில போய் பயங்கரமா திட்டி பேசினார். ஏன்னா எந்த ரியாக்ஷன் எதுவுமே கிடையாது. அப்ப அந்த குருவான சொல்றார், இப்படித்தான் நீ இருக்கணும். உன்னை பத்தி யாரு என்ன சொன்னாலும் நீ கோவப்படவோ எரிச்சல் படவோ அவங்கள்ட்ட எதிர்த்து பேசவோ இருக்கக்கூடாது. அதான் சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்களுக்கு மானம் ரோசம் சூடு சுரணை இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள். அவங்க ஏதாவது சொல்லிட்டா உடனே நம்ம என்ன பண்றது, உடனே பதிலுக்கு பதில் நம்ம செய்யக்கூடாது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 39 கூறுகிறது, தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். டு நாட் ரெசிஸ்ட் த ஈவில் பர்சன்ஸ். யார் நமக்கு தீங்கு செய்யறாங்களோ அவர்களை நாம் எதிர்க்க கூடாது. யாரை நாம் எதிர்க்க வேண்டும், சாத்தானை எதிர்க்கணும். சாத்தானை எதிர்த்திருங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போய் விடுவான். எபிரேயர் 12:4 படிக்கிறோம், 12:5 இந்த மாதிரி, பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் நீங்கள் ரத்தம் சிந்தும் அளவுக்கு இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. அப்ப நம்ம ஆண்டவர் எதை எதிர்க்க சொல்றார், பாவத்தை எதிர்க்க சொல்கிறார், சாத்தானை எதிர்க்க சொல்கிறார். ஆனால் எந்த மனிதரையும் நம்ம எதிர்க்க கூடாது, தீமை செய்வோரை எதிர்க்க கூடாது. மாறாக தீமை உங்களை வெல்ல விடாமல் தீமையை நன்மையால் வெல்லுங்கள். ரோமையர் 12:21 நம்ம படிக்கிறோம். அதுதான் புதிய ஏற்பாடு அப்படிங்கிறது. அப்ப அந்த சுயம் நான் எனது என்ற அந்த சுயம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம பாவத்தை ஜெயிக்க முடியாது. கோதுமை மணியானது மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது எப்ப மடியுதோ அப்பதான் மிகுந்த பலனை கொடுக்கும். நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சுயம் அழியும் போதுதான் இயேசுனுடைய சுவாபங்கள் நம் மூலமாக வெளிப்பட முடியும். அந்த வசனத்தை நாம் படிப்போம். யோவான் 12ஆம் அதிகாரம் 24 நாம் வாசிப்போம். மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றோ வாழ்வர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன், கோதுமை மணியானது மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். இது எதை குறிக்குது என்றால், அந்த நமக்குள் இருக்கக்கூடிய சுயம் என்ன பண்ணணும், சுயம் சாம்பலாக வேண்டும். சுயம் என்ற மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். அப்ப இந்த சுயத்தை நாம் சாகடித்தோம் என்றால் சுகமாய் வாழணும், நம்ம மகிழ்ச்சியா வாழணும், சந்தோஷமா வாழணும், சுகமாய் வாழணும்னா அதனுடைய ரகசியம் எதில் அடங்கியிருக்குன்னா, நான் எனது என்ற அந்த சுயம் நமக்குள்ளாக மடியும் போது நம்ம மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஏசப்பா அவருக்கு அந்த சுயமே கிடையாது, சுயம் மடிஞ்சு போடுது. அதனாலதான் அவரை பத்தி என்னென்ன பேசுனாங்களோ அவர் எதிர்த்து பேசவோ அவங்கள்ட்ட போய் நான் யார் தெரியுமா வாதாடவோ எதுவுமே அவர் செய்யவே கிடையாது. அப்ப சுயத்துக்கு மடிந்து ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் கல்யாண பத்திரிகை கொண்டு போயிருக்காரு, போய் கொடுக்குறாரு, இந்த மாதிரி கல்யாணம் இருக்குதுங்க, உங்க
நீ மறக்காம வந்துருங்கன்னு சொல்றாரு. வாங்கினவர் முதல்ல அவர் பேர் போட்டிருக்கான்னு பாக்குறாரு. அவர் பேர் எல்லாம் போட்டிருக்கு. ஆனா என்ன ஆயிடுச்சு, அவர் படிச்ச டிகிரி என்ன ஆயிடுச்சு, போடாம விட்டாங்க. உடனே அவர் கோவப்படுறாரு. ஏன் என் பேருக்கு பின்னாடி நான் படிச்ச டிகிரி நீங்க போடல? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன், எவ்வளவு வருஷம் படிச்சேன், எவ்வளவு காசு செலவு பண்ணேன், என் டிகிரி நீங்க போடல, ஏன் போடல அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. நான் இந்த மேரேஜுக்கு வரமாட்டேன், திருமணத்துக்கு வரமாட்டேன், பத்திரிக்கையில என் டிகிரியை போடல, நான் படிச்ச டிகிரி போடல. அதான் சுயம் அப்படிங்கிறது. என்னுடைய பேரை நீங்க போடல. வாழ்வின் நூல நம்ம பேர் இருக்கணும். அதுல என் பேர் இருக்குதா இல்லையா அதை பத்தி கவலை இல்லை. பத்திரிக்கையில என் பேர் இல்லை, கல்வெட்டுல என் பேர் இல்லை. அப்படிதான் ஒரு பங்குல பாத்தீங்கன்னா நன்கொடையாளர்கள் லிஸ்ட அவங்க வாசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் பேர் மிஸ் ஆயிடுச்சு, தெரியாம எப்படியோ. உடனே அது முடிஞ்சோடனே அவர் சண்டைக்கு வராரு. எப்படி என் பேரை நீங்க என் பேரை மிஸ் பண்ணலாம்? நான் இவ்வளவு காசு கொடுத்தனே, ஏன் என் பேரை வந்து வாசிக்கல? பாருங்க, இதுதான் சுயம் அப்படிங்கிறது. உன்னுடைய வலது கை கொடுப்பது உன்னுடைய இடது கைக்கு தெரியக்கூடாது என்கிறார் ஆண்டவர். நம்ம செய்யறது எல்லாமே என்ன பண்ணணும், மறைவாக செய்யணும். ஜெபமா இருக்குமா, அதுவும் மறைவா என்ன பண்ணணும், மறைவா உன்னுடைய உள்ளறைக்கு சென்று நீ பிதாவிட்ட என்ன பண்ண, விண்ணப்பம் பண்ணு. மறைவாய் இருக்கக்கூடிய தெய்வம் என்ன பண்ணுவார், உன்னை பார்த்து அதுக்கேற்ற கைமாறு தருவார். தான தர்மம் செய்வது, அதுவும் என்ன பண்ணக்கூடாது, தம்பட்ட அடிச்சு ஊர் மக்கள் எல்லாம் தெரிகிறபடி மக்கள் முன்னிலையில் நேர்மையாளர்களாக காட்டிக்கொள்வது, மக்கள் தங்களை பாராட்டணும், புகழ வேண்டும் என்பதற்காக தான தர்மம் செய்யக்கூடாது. அது ஆண்டு விரும்பாத காரியம். அப்ப வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்ல ஆண்டு விரும்புகிறார். அதே மாதிரி தான் உபவாசம் இருக்கும்போது, நீ உபவாசம் இருக்கிறீங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, விண்ணக தந்தைக்கு மாத்திரம் தான் தெரியணும். இப்படி நம்முடைய அறச்செயல்கள், நம்முடைய உபவாசம், ஜெபம் எல்லாமே கடவுளை மாத்திரம் பிரியப்படுத்துவதாக இருக்கணும். We have to live before Christ. ஆண்டுக்கு முன்பாக நம்ம வாழ பழகிட்டோம் அப்படின்னா மனிதர்களை நாம் பிரியப்படுத்த மாட்டோம். இன்னைக்கு நிறைய பாவம் எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களை பிரியப்படுத்துவது. மனிதர்களுக்கு உகந்தது என்ன பண்றது, கடவுள் விரும்புறாரா, கடவுள் பிரியப்படுறாரா அதை பத்தி இல்ல. மனிதர்கள் என்ன பண்றது, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆண்டு என்ன சொல்லுவாரு, அதை பத்தி கவலை இல்லை. மனிதர்களை பிரியப்படுத்துறது. சீராக் 42:1 நாம் படிக்கிறோம், மட்டுக்கு மீறி மனிதரை மதிப்பு கொடுப்பது அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சீராக் 42 அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். சீராக் 42:1.